இடம் வழி அருகே விதைக்கப்பட்ட இடத்துல கிடந்த விதைய பறவை என்ன பண்ணிருச்சு, டக்குன்னு தூக்கிட்டு போய் இறையாக்கி அது செப்டிக் டேங்குக்கு என்ன பண்ணிருச்சு. அடுத்த விதைய பாருங்க, கட்பாறை மேல விழுந்துச்சான், வேகமா முளைச்சிருச்சான். கடைசி பார்த்தா வேர் இல்லாமையால் அது தீந்து போயிட்டு. வெயில் ஏறின போது கொஞ்சம் இல்ல, என்ன வெயில் அடிச்சாலும் சரிதான், நீங்க தீந்து போக மாட்டீர்கள், காய்ந்து போக மாட்டீர்கள், உலர்ந்து போக மாட்டீர்கள். சிலர் அப்படி வெயில் அடிச்ச மாதிரிலாம் நம்ம மேல என்ன செய்யும், அடிக்கும். அதையும் நமக்கு சாதகமா மாத்திக்கிட்டு வேற மாதிரி என்ன பண்ணணும். அடுத்த விதை எதினால் பாதிக்கப்படுதுன்னா முள்ளுகள் என்ன பண்ணிருதான். நல்ல நிலத்துல விழுந்த விதையுமே ஏதோ சில விதை தான் 100 மடங்கா பலன் கொடுக்கான். ஆனா மற்ற விதைகள் எல்லாம் 30-60 தான். ஆனா கடுகு விதையை பத்தி சொல்லும்போது சில விதை இப்படியாச்சு, சில விதை அப்படியாச்சு, அப்படி இப்படிங்க பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்படி ஆச்சுன்னு பார்க்குற அளவுல கடுகு விதை அது விதைக்கப்பட்ட போது அது வளர்ந்து பூமியில் இருக்கிற எந்தவித பூண்டை காட்டிலும் அது மிகப்பெரிய மரமாய் மாறினது. நீங்கள் உரமாக மாட்டீர்கள், நீங்கள் மரமாகிறீர்கள். பிரைஸ் காட். உரம்னா என்ன, அப்படியே நம்ம வீணா போறது அப்படி. ஹல்லேலூயா. நீங்கள் மரமாய் இருப்பீர்கள். நீங்க செழிப்பா இருப்பீங்க. மார்க் 4 வாசிக்கலாம். பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம். நல்லா கவனிங்க, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும். கையை தட்டுங்களேன். கடுகு விதை அங்க இங்கெல்லாம் கிடையாது. நீங்க அங்க இங்க விதைக்கப்படுற கிடையாது. நீங்கள் எங்கும் விதைக்கப்படுகிறவர்கள். இடம் பார்த்து விதைக்கப்படுறவங்க கிடையாது. இயேசு இடம் பார்த்து பிறக்கவில்லை. பிறந்த இடத்தை தனக்கு ஏற்றபடி. கடுகு விதை நல்ல இடம் கெட்ட இடம் பார்த்துலாம் விழுறது கிடையாது. அது விழுற இடம் எவ்வளவு கெட்ட இடமா இருந்தாலும், எவ்வளவு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் அது தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ளும். கடுகு விதை எங்க விழுமா, அது வழி அருகே விழும் அப்படிலாம் எழுதல. அது முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, நல்ல நிலத்துல விழுந்துச்சு, நல்லா வளர்ந்துச்சு அப்படி கிடையாது. அது விழுந்தது எங்க விழுந்துதான், பூமியில வழியும் இருக்கு, பூமியில வெயிலும் இருக்கு, பூமியில முள்ளும் இருக்கு. நீங்க எங்க விழுந்தாலும் ரிசீவ் ஒரு அனாயிண்டிங்க, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இது வெறும் வார்த்தை அல்ல, இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு அபிஷேகம். ஒரு தைல குப்பி உங்க தலைமேல் ஊற்றப்படுகிறது. உணர்வு பூர்வமாய் இந்த வார்த்தைகளை கனம் பண்ணி இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதே நீங்க எங்க விழுந்தாலும் வளரக்கூடிய ஒரு அபிஷேகம். பிரைஸ் காட். நீங்க இந்த இடத்துக்குலாம் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், மெலித்தா தீவிலையும் நீங்கள் புஷ்டியாய் இருப்பீர்கள். மெலித்தா தீவு உங்களை ஒளிய பண்ணுகிற தீவு, அதுலையும் நீங்கள் ஒளி கொடுப்பீர்கள். உங்களை ஒளிய பண்ண முடியாது, ஒளிய கொடுக்க பண்ண முடியும். பிரைஸ் காட். நீங்கள் ஒளிந்து போகிறவர்கள் அல்ல, ஒளி கொடுக்கிறவர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கான அபிஷேகமான வார்த்தை. பிரைஸ் காட். உங்களுடைய வாழ்க்கையே அநேகரை யோசிக்க வைக்கும். உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய அந்த வாழ்க்கையில் நீங்கள் போல்டாக இருக்கிறது, எந்த இடத்துல நீங்கள் வளர்றது, இதை பார்த்தே ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள். நீங்கள் சைவ உணவகம் கிடையாது, உயர்தர உணவகம். அங்கே சைவமும் இருக்கும், கொஞ்சம் அசைவமும் இருக்கும். பிரைஸ் காட். அங்கே சைவமும் இருக்கும், கொஞ்சம் அசைவமும். பிரைஸ் காட். எந்த வெயிலையும் மீறி வளருவீர்கள், எந்த ஆகாயத்து பட்சிகளையும் மீறி வளருவீர்கள். உங்களை பட்சிக்கணும்னு நினைச்சா ஆகாயத்து பறவை சோர்ந்து போகும். பிறகு வாழ்க்கையில என்னைக்கும் கீழே வந்த பறவை மேல போகாது. எங்க உங்களை பட்சிக்க வந்த பறவை
இனி எந்த விதையையும் பட்சிக்க முடியாது. இனி அது மேல அது பறக்கவே முடியாத அளவுல அதனுடைய செட்டைகள் சோர்ந்து போய் முறிக்கப்படாது. அவ்வளவுதான். ட்ரை பண்ணியே சோர்ந்து போற அளவுல ஒரு அபிஷேகம். உங்களை யாரும் சோர்வுற செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்கு எதிராய் வருகிற ஆகாயத்து பட்சிகளை நீங்கள் பட்சித்து போடுகிற அபிஷேகம். சூழ்நிலைகள் உங்கள்கிட்ட சோர்ந்து போயிருங்க. ஹல்லேலூயா. நல்லா ரிசீவ் பண்ணிட்டு போங்க. வேற மாதிரி இருக்கும். பிரைஸ் காட். நல்லா இருப்பீங்க, உயர்வா இருப்பீங்க, பெருகி இருப்பீங்க, திரளா இருப்பீங்க, விரிவா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க. ஏங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை நேசிக்கிறாருங்க. அதுக்கே இவ்வளவு ஆசீர்வாதம்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்க அவரை நேசிக்கிறீங்க. ஏங்க, ஒன் சைடு லவ்வுக்கே அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குன்னா உடம்புல அடியே புல்லரி கையத்தட்டி அந்த அன்பை உயர்த்தி ஒன் சைடு லவ்வுக்கே உலகம் இவ்வளவு உயரமா இருக்கும், நல்லா இருக்கும்னா இது ஒன் சைடு லவ் கிடையாது. இது டூ சைடு லவ். வேற மாதிரி இருக்கும். ஒன் சைடு லவ் ஒரு மடங்குன்னா டூ சைடு லவ் 10 மடங்கு. சும்மா இல்லைங்க ஆண்டவரே. அவரே சொல்றாரு உங்களை பார்த்து, மகனே நான் உங்களை நேசிக்கிறேன், அவங்க என்ன நேசிக்கல. அவங்க வளமே இவ்வளவு இருந்ததுன்னா, அவங்க வல்லமே இவ்வளவு இருக்குன்னா, ஏய் நான் உன்னை நேசிக்கேன், நீயும் என்ன நேசிக்கிறிய. எங்க நீங்களும் நானும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை அல்ல, அப்பா கையிலிருந்து வருகிற அப்பத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். உலகத்தில் பார்க்குறீங்களா ஆசீர்வாதம், இதெல்லாம் துணிக்கையினால வந்தது. பிரைஸ் காட். அப்போ அவருடைய பலத்த கையினால வர்றது எவ்வளவு இருக்கும். பிரைஸ் காட். அது துணிக்கையினால வந்தது. இங்க வர்றதெல்லாம் நம்பிக்கையினால வர்றது. துணிக்கைக்கே அவ்வளவு வருகுன்னா நம்பிக்கைக்கு. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை, அவருடைய சித்தம் என்ன? பெருகி இருப்பது, திரட்சியாய் இருப்பது, பிரைஸ் காட், உயர்வாய் இருப்பது தேவனுடைய காரியம். பிரைஸ் காட். அடுத்து பாருங்க, அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. அது பூமியில விதைக்கப்படும் போது பாத்தீங்கன்னா, பூமியில இருக்கிற எல்லா விதையை காட்டிலும் அதுதான் எப்படி இருக்குதான்? சின்னதா இருக்குதான். விதைக்கப்பட்ட பின்போ இன்னைக்கு நீங்களும் நானும் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. அப்போ முதல் ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க மேல சொல்றேன், நீங்க சகல பூண்டுகளிலும் பெரிதாயிருப்பீர்கள். பெரிதாயிருக்கிற ஒரு அபிஷேகம். பிரைஸ் காட். இதை நீங்க ஈசாக்கு வாழ்க்கையில பார்க்கலாம், ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கலாம், தானியேலின் வாழ்க்கையில பார்க்கலாம், யோபுவின் வாழ்க்கையில பார்க்கலாம், மோசேயின் வாழ்க்கையில பார்க்கலாம். இவ்வளவு இருக்கு. இதுதான் மேலானது. பெர்சியாவின் நாட்களிலும் கோரேசுரின் நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. உங்க காரியம் பெருசாகவும் இருக்கும், ஜெயமாகவும் இருக்கும். பிரைஸ் காட். அப்ப அது பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்து அடையத்தக்க அது கிளைகளே பெருசா இருக்குமாங்க, மரமும் பெருசா இருக்குமா. அப்புறம் நாள் ஆக ஆக கிளைகளே பெருசா இருக்குமா. கையை தட்டுங்களேன், உங்களுடைய சில கிளைகளே ரொம்ப பெரிதாய் இருக்கும். உங்களுடைய கலைக்கு ஏற்றபடி கிளைகள் பெரிதாய் மாறும். நல்லா இப்போ கலையா இருங்க,
பெரிய பெரிய கிளையாய் இருப்பீர்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். Praise God. எனக்கு இந்த கடுகு விதையை தியானிச்சப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்கே எழுதப்பட்ட மாதிரி காரணம் அது இது வள 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 எதுவுமே இல்லை. அப்படியே அப்படியே பூரணமாக இருக்கு. Praise God. நம்முடைய வாழ்க்கை அந்த அப்படி இல்லாமல் இப்படி அப்படி பூரணமாக இருக்கிறதுக்கான ஒரு அபிஷேகத்தை ஆனால் இதை நம்மளால் தக்க வைத்து கொள்ள முடியும்.